பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் என் சார்பாகவும் இந்த கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கம். இருந்தாலும் காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வந்த வேலைக்கு போவா பிடிங்க. ஹலோ. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி ஒரு தடவை பார்த்ததில்லை ஆசி போனி உன்னை காணாத பொழுதில்லை கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கண்டுதான் கிட்ட வந்தா கடிச்சு திம்பே நடி போறா ஆடே ஆடே சூப்பர். பாட்டை மாத்தி போட்டுருமா? போடுமா. இந்தா இந்தா. சிங்கார கலையரங்கில் ஒய்யார நடனமாடும் திரு செல்வி தரணிஸ்ரீ தரணிஸ்ரீ மாத்தி அடிச்சிட்டாப்ல நோட்டீஸ்ல. தரணிஸ்ரீ நடனமயில் பரமேஸ்வரி அவர்கள் தரணிஸ்ரீ நடனமயில் தரணிஸ்ரீ அவர்களுக்கு திரு அரங்கேற்ற நாயகன் கிருஷ்ணமூர்த்தி சார்பாக பொன்னாடையை அணிவித்து கௌரவிக்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கெல்லாம் பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அன்பு அப்பா கிருஷ்ணமூர்த்தி அப்பா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். பாட்டை மாத்தி போட்டுருமா?
வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல ஆஹா என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் சொல்லி தருவேன் என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் சித்தருப்பு போல உறவுமே போடா ஆடு திருகி பொம்பளைங்க கிட்ட தட்டினது எல்லாம் நீங்க நிக்கணும் மேலோக கோலோக வாக்குல ரசத்தி வந்தோடி நந்தன் வச்சுக்கவா அண்ணா வச்சுக்கவா படிக்கார வச்சுக்கவா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல சிங்கரும்பு சாரி கொண்டு வருவேன் சித்தரப்பு போல உறவரு சிகரப்புகளை கொண்டு வருவேன் சித்தருப்பு போல உறவுமே செங்கரும்பு சாரி செங்கருப்பு சார கொண்டு வருவேன் சித்தருப்பு போல உறவுமே ஆடு செங்கருப்பு சார கொண்டு வருவேன் சித்தருப்பு போல உறவுமே ஆடு ஆடுடா என் ஜாசாத்தி ஆடு செங்கருப்பு சார கொண்டு வருவேன் செங்கருப்பு சார கொண்டு வருவேன் செங்கருப்பு சார கொண்டு வருவேன் ஆடு செங்கருப்பு சார கொண்டு வருவேன் ஆடு போடா கார் செங்கருப்பு சார கொண்டு வருவேன் ஓடு ஓடு செங்கருப்பு சார கொண்டு வருவேன் செங்கருப்பு சார கொண்டு வருவேன் ஆவே ஆஹா பல 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 செங்கருப்பு சார கொண்டு வருவேன் செங்கருப்பு சார கொண்டு வருவேன் செங்கருப்பு சார கொண்டு வருவேன் ஆடு சரிங்க அப்புறம் நறுக்கு 4 போட்டு போட்டுட்டு போட்டு எனக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்கீங்க அப்படிங்களா? ஏன்னா அவங்க ஏற்கனவே காலதாமதமா தான் ஆரம்பிச்சாங்க ஆமா, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் நடந்துக்கிறோம்ல கண்டிப்பா. அதனால ஆ.
ஹலோ. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெண்ணி நிலா வந்து வந்து தேடுது. மச்சா எப்போ வர போற, மச்சா எப்போ வர போற, பத்தி தல பாப்பா நீ முத்த தர போற. எப்போ வர போற, எப்ப வர போற, நீ பத்தி தலை நானே முத்த வர போற. மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளை நிலா வந்து வந்து போகுது. அடாடாடாடா. சூப்பர். அதனால அண்ணே வரணுமா உங்ககிட்டயும்? ஏம்மா? ஏனே? ஏம்மா ஆ, உனக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருக்காரு. எனக்கு அப்பா மாதிரிங்க அவங்க. ஆமா. சரி விடுங்க, இப்ப நான் அப்பா அப்பாட்ட போடணும் சட்டமா இருக்கு. புடிங்க, எப்படி தெரியுமா? ஆ. பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி நான் பட்டாம்பூச்சிடி, பலபலனா கடிக்கிறேன் பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லு தரணி முன்னாடி, அழகே அழகே உன்னை நான் கண்ணலாக்கவா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், கண்ணத்துல உம்மா கொடுக்கணும். பட்டாம்பூச்சிடி ஏ பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி. ஆவே. உங்ககிட்ட வரணுமா? குத்தாப்பே மேல. என்னப்பா அப்பே வேணும் அப்பனை போட்டு ஊமை குத்தா. பரவாயில்ல, சைடு குத்து தானே குத்துனீங்க, என்னப்பா இருக்கு? நான் மேடைக்கிட்ட வந்தாச்சுன்னு அப்பனும் பார்க்க மாட்டேன் அண்ணனும் பார்க்க மாட்டேமா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அண்ணனுக்கு எப்படி தெரியுமா? நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டியா பொறிக்கிற சாமி, அதே சாமி, நீ சாமி சாமி சொல்லையில புருஷனால பிடிங்கிட்ட சாமி, அதே சாமி, அதே சாமி மந்திர சாமி பொக்கிரி சாமி. நம்ம சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி. ஆவே. ஏம்மா இல்ல சின்ன பச்சை பிள்ளை. என் குழந்தைங்கிட்டலாம் போய் எனக்கு பழக்கமே கிடையாதுங்க. ஆ. கேட்டு பாருங்க, அத்தாச்சி பட்டு தெரியும். ஆ, ஏண்டா என் சின்ன- அத்தாச்சியை பிடிக்குதாடா? கனவுல ஈமு கோழியா வருவேன். ஈமு கோழியா வரும். ஆமா, லவுக்குன்னு கொத்திட்டு போயிருவியா? இல்ல குழந்தை நான் எப்படி வரணுமா? இல்ல ஆ. வேணாம்ல? அதான் என் குழந்தை. என் சின்னதுக்கு அப்படி தெரியுமா? மன்னாருன்னா மன்னாரு, மன்னாருன்னா மன்னாரு, மகிவு உள்ள மன்னாரு, மச்சா என்ன சொன்னாரு, அதங்கிற ஓரமா நண்டு குடிக்க சொன்னாரு, தகுந்த 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 தில்லாலே தில்லாலே தகுந்த தில்லாலே தகுந்த 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 தில்லாலே. இதெல்லாம் வேண்டாம், ஆ. இதெல்லாம் பழைய பாட்டு, இப்ப உள்ள பாட்டு. இப்ப உள்ள பாட்டு. அதனால எப்படி தெரியுமா? ஏ கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனை கட்டுவோம், ஏ கும்பலால சுத்துவாடி, ஐயோ வேணே கத்துவோம். கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மனை கத்துவோம், கத்துறீங்க கேட்டா வாயிலே கத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், நாங்க பார்த்து தானே தரணி மயங்கிதான். ஏ கும்பலால சுத்துவாடி, ஐயோ வேணே கத்துவோம். ஆஹா. ஏய். டேய், அவனுக்கு ஒரு போட்டு போடல. காத்து வர மாட்டேங்குது ஒண்ணு. ஏமா அவனுக்கு ஒரு போட்டு போடல. பாவம் பச்சை பிள்ளை. நாங்க குழந்தைங்க. அவர் எப்படி தெரியுமா? ஆ. தாத்தா தாத்தா நீ பொடி கொடு, ஏ தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, பேரா பேரா நீ தடியடி. அதுல பாடி போனா மட்டும் நல்லாவா இருக்கணும்? சரி. என் குழந்தை இப்ப என் கூட ஆடுவான் பாரு. ஆமா, ஆட- ஆடுவேன் ஆடுவேன் ஆடுவேன். நீ ஆடி போ, அவன் கிட்ட போ, அவன் வந்துருவேன். அம்மைக்கு நீ நான் ஆடாம காந்தம் இரும்பை இழுக்குதுலம்மா. என்ன இழுக்க? காந்தர்களை காந்தம் அது இரும்பை இழுக்கும்ல, அது மாதிரி அவனை இப்ப இழுக்கிற நீ.
ஆமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது நீ. என் மைனா பேரு தாண்டா அஞ்சல. மைமா பேரு தாண்டா அஞ்சலே. மைமா பேரு தாண்டா அஞ்சலே. கிண்ண குட்டிக்கிட்டா நெஞ்சிலே. மண்டையில என்னம்மா இரியா போதுல என்னாச்சுமா? என்ன தாழ போது வந்து ஆட சொல்லுங்க. நீ இப்ப நீ ரெடியா போ, வந்துடுவேன் அப்ப. சத்தியமா இவர் ஆடாம நான் உள்ள போவேனா போவே மாட்டேன். என் மைனா பேரு தாண்டா. மைமா பேரு தாண்டா அஞ்சலே. கூப்பிட்டுமா எனக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்கீங்கல்ல. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாட பட்டாளா. அசது போய் நின்றாளா. சீட்டு கட்டி ராசா ராசா திரும்பி பாரு லேசா நீ லேசா ஊட்டி மேல ரோசா ரோசா உன்னை ஒரு தடவை உன்னை 2 தடவை எதுக்கு? உன்னை 3 தடவை உன்னை 4 தடவை உன்னை ஒரு தடவை. டேய் காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல காத்து ரைட்ல காத்து மேல காத்தடிக்குது காத்து சைடுல நாத்தடிக்குது ஒரு மாத்த குப்பை மேடுமா. காத்து மேல காத்தடிக்குது காத்து சைடுல நாத்தடிக்குது ஒரு மாத்த குப்பை மேடுமா. பொம்பளை பிள்ளைனா இப்படி இருக்கணும்யா. ஒரு நாளைக்கு பார்த்தா கட்டி பிடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆக ஆட்டை எடுத்து சுத்தி வரேன். அரே வா சூப்பர்யா. நமக்கு என்ன செஞ்சாலும் பேசாம இருக்க. ஹாய் பியூட்டிஃபுல். அடேங்கப்பா பியூட்டிஃபுல் கேர்ள், வண்டர்ஃபுல் கேர்ள். 1.25 புழுக்கள் 2. அது என்ன 1.25 புழா? என்ன சிக்கன் 1.70 மாறிடுச்சு. மெட்ராஸ் சென்னை மாறிச்சு. 1.25 புழா மாறக்கூடாதா? இப்போ வர்ணிக்கிறேன் பாருங்க. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா 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 லூசு முண்டை. கூப்பிடுற எனக்கு இருக்கா ஒருவேளை செவிட்டு முடியா இருப்பாளோ? ஹலோ உங்களை தானே காது கேக்குதா? ஒன்னேதான் பாப்பா மைத்த புடுங்கண்ணாங்க வந்தது பேப்பா. சரி ரைட்டு. கோழி கூடா இருந்தானே செவிடா இருந்தா நமக்கு என்ன? 10 நிமிஷம் தான் கூட செய்யல. ஆமாம் ஆமாம். ஏன் கேட்குறேன்? ஏன்னா வர்ற சினிமா எனக்கு அவுட் ஆகிட்டு இருக்கேன். நான் கேட்குறேன் சரி வர வர ஊனமுற்றோர் சங்க தலைவர் போல இருக்கு. சரி பரவாயில்ல. கோழி குருடா இருந்தானே செவிடா இருந்தா நமக்கு என்ன? களி குழம்பு ருசியாக இருந்தாச்சா இருந்தேன். இவ சோறு தண்ணியை சோத்தோட சுண்ணாம்பு தண்டியாடா. தெரியாம கேட்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கும் போது நின்றுட்டு இருக்கும் போது உங்க சட்ட பஸ்துக்கு கையா வைக்கிறியே. உன் அக்கா தங்கச்சி இருந்தா வைப்பையா? சோத்துல உப்பு போட்டு தானே தின்ற. தெரியாம உன் அக்கா தங்கச்சி அப்படி பண்ணுவியா? உனைய தாண்டா பேசுறேன். இத்தனை கூட சூடு சொரணை எதுவுமே இருக்காதா? பேசுற வாயை திறந்து எம்பிட்டு போய் என்ன நானு தெரியாம சாகர மாதிரி கேட்கறேன். என்னத்த கேட்கணும்? அப்படி கேளு. இல்ல நான் தெரியாம என்ன மைத்த புடுங்குறது கேட்கறேன். என்ன நக்குன்னு பொம்பளை பிள்ளைக்கு முதல்ல வாய் அடக்கம் தேவை. பையனுக்கு முதல்ல அடக்கம் தேவைங்க. அதிகம் பேசுற பொம்பளை கண்டா எனக்கு பிடிக்காது. எனக்கு அதிகமா பேசுறீங்களா? ஆம்பளை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்காது. நீங்க பெரிய பூலா தேவி மக போலான்னு கட்டிக்கிறீங்க. ஒரு புலி தேவை தம்பி வந்து பொழந்து தள்ளிடுவேன். வாய்ப்பு மட்டும் கொடுத்து வர சனி மூலையில வச்சு குமுறி விட்டு போயிருவேன். ஆமா நீ நல்லா நக்கிட்டாலும் தெரியாது. போயா முதல்ல உன்னைய மாதிரி எத்தனை ஆளை பார்த்துட்டு வந்திருப்பேன். நீ முடியாத வேலை பார்த்திருப்ப. என்ன மாதிரி முடிஞ்ச வேலை
கிருஷ்ணன் போறத ரொம்ப பேசுற ரொம்ப பேசுற ஒரு பொம்பளைக்கு வாயடக்கம் தேவை ஆம்பளைக்கு அடக்கம் போதும் நீ ஒரு எல்லாம் அடிக்கிறடில ஓவிட்டு ஆப்பாயில புளிச்சு 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 உனக்கு குடுக்குற குடும்பமே குன்ன கூடி கண்ண காவடி எடுத்து மாத்துக்க உன்னை போடுறவள்ள கொப்பத்தா விட்டு உள்பாவட உன்னை போறப்போல உன் தாத்தா வந்து டவுசர் டர்ன்னு கிழிஞ்சிருங்க தாத்தா தௌசரே போட மாட்டேன் எங்க அப்பதாலும் பாவாடை கட்டுறதே கிடையாது அப்ப எங்க தாத்தாவுக்கு சௌரியந்தே அப்புறம் உன்னை குத்தி கூட போட்டு நடக்கு உன்னை குத்துன்னு குத்தி என் பாவாடை திரிச்சு விட்டு போயிரே மாத்துங்க அம்மிக்கு விடு என்ன காலி உன்னால வாழ்ந்தேன் இருக்கணும் இல்ல செத்தேன் இருக்கணும் குத்தி எது நீ ஓசில படம் பாட்டியா போதும் பேச்ச சரியில்ல எதுக்கு பாவலுக்கு அமுக்குறேன்ற நிப்பாட்டியான்ற இல்ல ஆமா நான் தான் நிப்பாட்டில இல்ல நீ நிப்பாட்டி நீ என்னத்த நிப்பாட்டின வாய நிப்பாட்டியான்னு சொன்னேன் சரியா அளவுக்கு போய் பேசுற என்ன நீ பெரிய ஆளா ஆம்பளை பேச அரட்டல மிரட்டல வேற எவ்வளவு வருவா அவட்ட வச்சுக்கோ முதல்ல இன்னைக்கு கிடைச்ச இழுச்சா வாச்சி நீதானே இன்னைக்கு கிடைச்ச அந்த இழுச்ச பை நீதானே ஆம்பளை பேசுனா சரித்திரம் பொம்பளை பேசுனா அட்ட தருத்திரம் தான் தெரிஞ்சு ஆம்பளை பேசுனா அட்ட தருத்திரத்துல தருத்திரம் சொல்லுற தருத்திரியம் தருத்திரம் பிடிச்ச முண்டா நீ என்ன பெரிய ஆளு அண்ணே டொப்பி போட்ட குழந்தனாரு இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா நீங்க குழந்தனாரா அவரு கண்டுக்காம போறாப்ல குழந்தனாரு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படிதான் இருப்பாங்க இல்லையே ரொம்ப பேசுற நீங்க ரொம்ப பேசுறீங்க நல்ல உன்னை அம்மா பாருங்க அட்டேக்கப்ப வாயப்பார் நல்லா பண்ணி வாயாட்டமா ஐயா வாயப்பார் கிழிஞ்சு போன பர்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஏன் வாய நீங்க சொல்றீங்களா காதப்பார் நல்ல மொச காதாட்டமா ஐயாவோட காதை பாரு யானை எப்படி இது பண்ணிருக்கா யானை காது மாதிரி வச்சுட்டு ஏன் காது சொல்றீங்களா அம்மாவோட கண்ணை பாரு சந்தையில வித்தாடு போக சொச்சாடு மிக்குமாறு ஏண்டா இப்பர் பஞ்சல் அப்பர் பஞ்சல் உண்டு என் கண்ணு உண்மைக்கு அப்படியா இருக்கு இல்ல தெரியாம எதை பேசணுமோ அதைத்தான் பேசணுங்க எங்க போற மாதிரி அத்தா ஏன் மேல புடிச்சிட்டு ஏறாதார பேசக்கூடாது அக்கம் பக்கம் பார்த்துட்டு போய் அக்கா தேங்கச்சியை கட்டி பிடிச்ச மானங்கட்ட பையலுக்கு என்ன தெரிய போகுது மானங்கட்ட பொம்பளைக்கு வான வெடிக்க விட்டாங்களா திடீம் திடீம் வாய்க்கு கீழே தொண்டை வாய மூடுறா கம்மாயில தண்ணி போமா பண்ணி பண்ணின்னு சொல்றீங்களா கிணத்துல கிடக்கான் கெளுத்தி வாய மூடுறா என்ன மசத்துக்கு நான் பேசுவேன் சொல்லிட்டு நாகரிகம் தேவை அது அடக்கம் தேவை சபையறிந்து பேசி சமயமறிந்து பேசி சில நேரம் பேசாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆம்பளை பார்த்து என்ன கேட்டா அடக்கம் தேவையா ஆமா இல்ல நான் தெரியாம அடக்கம் தேவைதானே காலையில என் கூட சுடுகாட்டுக்கு வா எத்தனை அடக்கம் பண்ணிருக்கான்னு புறத்தையும் காட்டுறேன் போன மாசம் அடக்காது 6 மாசத்துக்கு முன்னாடி அடக்காது நேத்து அடக்கமானது எதுக்கு காட்டுறேன் பண்ணி மாடு நான் அந்த அடக்கத்தை சொல்லலைங்க சபைன்ற ஒரு அடக்கம் இருக்கு தெரியும் ஆம்பளைக்கு முத மரியாதை கொடு பொம்பளை பிடிக்க மரியாதை கொடுத்துறீங்க ஆண் இல்லையே பெண் இல்லைன்றீங்க பெண் இல்லையே ஆன்லைன் இருக்கு ஆம்பளை வச்சதுதான் பொம்பளை பொம்பளை வச்சதுதான் ஆம்பளை பொம்பளை எந்த வகையில பெரிய ஆளு நீ ஆம்பளை நீ என்ன வகையில பெரிய ஆளு ஆம்பளை பெரிய ஆளு எங்க ஊர்ல பெருங்கூர்ல விஷயம் நிரூபிக்க பொம்பளை பெரிய ஆளு நான் இந்த ஊர்ல நிரூபிக்க முடியுங்க அப்படியா அப்படித்தான் பாக்குறியா பாப்பமா தன்மான சிங்கங்களா அதர் டிவைஸ் பெரிய பங்காளி ஜோரா கை தட்டு பங்காளி நன்றி நன்றி அப்படியே ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க ஆம்பளை பெரிய ஆள் நிரூபிச்சோம்ல ஆமா பொம்பளை பெரிய ஆள் இல்ல இப்ப என்ன பண்ணணும் ஓவர்க்க உட்கார்ந்திருக்காங்கல்ல சரி ஓவர்க்க கை தட்ட வேணாமா விசில் அடிக்கிறது அநாகரிகம் நம்ம முத்துமாரியம்மன் காளியாத்தா மாரியாத்தா கருப்பணசாமி இவங்களுக்கெல்லாம் பொங்க வச்ச என்ன செய்வாங்க கொலவை போடுவாங்க பங்காளி அமைதியா இருங்க எங்க ஓவர்க்க ஒரு கொலை போட சொல்லு அத்தா கொலவை போடுங்க மூத்திரத்தை வாங்கி குடுறா முட்டா பையில மூத்திரத்தை வாங்கி குடி ஆளை மண்டையும் பாரு மூத்திரத்தை வாங்கி குடிக்க ஆம்பளை பையில போய் மூத்திரத்தை வாங்கி குடிக்க பாத்தீங்களா எனக்காக சப்போர்ட் பண்றேன் என் தாய்மார்கள் இருக்காங்க சரியா எல்லா ஊர்ல மாதிரி பொத்திட்டு இருக்க மாட்டாங்க உண்மையிலே மூத்திரத்தை வாங்கி குடிக்கிறேன் வேணாம்னு சொல்லல சரி நீ பொம்பளை பிள்ளை தானே ஆமா அப்ப ரிஷி ஒரு சின்ன கலர் பாட்டில் எடுத்துட்டு வா எடுத்துட்டு வாங்க நீ ஒத்த சொட்டு சிந்தாம அந்த கலர் பாட்டில் இருந்து பிரு உள்ளவா உள்ள எதுக்கு இங்கனே பையனா சிந்துதா சிந்தல நீங்க எல்லாரும் கவனமா பாருங்கடா இல்ல நீ உள்ள மைசெட்டுக்காரன் இன்னொரு 10 போக்கஸ் லைட் கட்டுனே ஆமா ஆமா ஒத்த சொட்டு சிந்தாம இருந்து பிரு நான் கேக்குறேன் என்ன வெத்த ஆத்தா மரம் எப்படி குல போட்டாங்க எப்படி போட்டாங்க பெண்கள் மானத்தை அப்படி காப்பாத்துனாங்க பாத்தீங்கல்ல அண்ணி 2 ஆத்தால எப்படி குல போட்டா தெரியுமா எப்படிங்க யோ நல்லாதாங்க போட்டாங்க எனக்கு தெரியுது ஏன் அந்த பிள்ளை உன்னை விட்டு போக மாட்டேங்குது சரி நான் கேக்குறேன் இப்ப நீ மக்கள் மத்தியில விட்டு மேடையோட வச்சுக்கிறவா இப்ப நான் ஆம்பளை கை தட்டுறேன் நானும் பொம்பளை நானும் கை தட்டுவேன் ஒன்னா நம்பர் ரவுடி முடியா இருப்பா அவ்வளவு எங்க அப்பா சொல்லி தான் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க சரி அப்படின்ற இப்ப ஆம்பளை கை தட்ட விசில் அடிச்சல என்ன வெத்த ஆத்தா மாதிரி கொலை ஓட்டாங்கல்ல அப்ப நீ கொலை ஓடு
அப்ப கொலை போட தெரியல மூத்திரத்தை நீல வாங்கி குடிக்கணும். கையில கலட்டி விட்டு போடுவீங்க. நீங்க பாத்தீங்களா கொலை போட தெரியாதுன்னு? ஏய் சும்மா அந்த பிள்ளை கலட்டி விடுறதுல கெட்டிக்கார பிள்ளை நல்லா கலட்டி விடும். இங்க பாருங்க எங்க அம்மா அதெல்லாம் சொல்லி தரல. நான் சொல்லி தரேன்டா. எப்படிங்க கொலை சொல்ல தெரியாதா? சத்தியமா தெரியாது. சித்தப்பா கொலை போட தெரியாதப்பா. கழுத கேரு கேரு உட்கார். நான் சொல்லி தரேன். உட்கார் கழுத. நான் சொல்லி தரேன். பக்கத்துல வந்து சொல்லி கொடுக்க வந்து. அப்படி வந்தீங்களா? நாக்க காட்டுவேன். உள்ள திறந்து நான் உள்ள விட்டு ஆட்டணும். அப்படி இப்படி இப்படி ஆட்டணுமா? சொல்லட்டி விட்டு அடிக்கிறாடா நீங்க தானே. இப்ப ஆம்பளை பெருசு நான் பேசுறேன். நானும் பொம்பளை பெருசு நானும் பேசுவேன். அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் நெஞ்சு. 10 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு மாட்டேன். எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஆனா சொன்னதை நான் செய்யணும். ஆனா வாங்கின காசுக்கு நானும் உழைக்கணும் இல்லையா? அதனால என்னையும் ஒரு இளவட்ட பிள்ளைகளை பெரிய கூட கதை எதிர்பார்ப்பீங்க, சின்ன பிள்ளைங்களை எதிர்பார்ப்பாங்க. நானும் கொஞ்சம் பேர் வாங்கணும். அதனால ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கங்க. நான் சுருக்கம் முடிச்சிடுறேன். இப்ப நான் கேட்கிறேன். சொல்லுங்க. இப்ப ஆம்பளை பெருசு சுருக்கமா நான் பேசுறேன். சுருப்பா நானும் சுருக்கமா நானும் பெருசு நீ பேசுற. பேச முடியுங்க. பா முடியுமா? ஆமா. அத்தா யாரும் கோச்சுக்கிறாரு. எங்களை கூட நீங்களும் யாரும் கோச்சுக்காதீங்கப்பா. இப்ப எங்க அப்ப முனிராசி வந்திருக்கிறாரு. ஆமா வந்திருக்காங்க. முனிராஜ் வந்திருக்காரு. அதுக்கு எங்க அப்பா நம்ம ஒரு பெருங்குளூர் நடுமந்தில சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? டேய் ஒக்கலாலி ஏ மகே கிருஷ்ணகுமார் ஆம்பளை சிங்கம்டா. ஏ மகே ஒரு ஒண்டாட்டி 2 ஒண்டாட்டி கட்டிருக்கான். ஏமைய 5 ஒண்டாட்டி கட்டிருக்கான். அது ஆம்பளை. அதை எத்தனை ஒண்டாட்டி கட்டுவான்னு எங்க அப்பா மார்தட்டி பெருமையா சொல்லுவாரு. இதுல ஆம்பளை பெருசு பொம்பளை பெருசுன்ற இல்ல. எங்க உங்கப்பனை நம்ம ஒரு பெருங்குளூர் நடுமந்தியில எங்க அக்கா என் மக தரணி பொம்பளை சிங்கம்டா. என் மக ஒரு புருஷன் 2 புருஷன் வச்சிருக்கா. 5 புருஷன் 50 புருஷன். எங்க ஒப்பனை சொல்ல சொல்லி ரோட்ல போற செருப்புல போய் சத்து சத்து அடிப்பாங்க. ஆம்பளை எத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? பொம்பளை பண்ண முடியுமா? எங்க ஆம்பளைய ஒன்ன குறைச்சு வச்சு சொன்னது ஒன்னு என்னங்க 1000 குறை சொல்லலாம். நான் தெரியாம தான் இருக்கிறேன். ஆம்பளை 1000 கல்யாணம் பண்ணாலும் ஆம்பளை தாங்க. ஆனா பொம்பளை மட்டும்தான் என்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்திய வாழக்கூடியது யாரு அப்படின்னா பெண்கள். அது நாங்க மட்டும்தான். சரியா? அத முதல்ல தெரிஞ்சு பேசுங்க. உங்களுக்கு பேச தெரியும்னு சொல்லி பேசக்கூடாதுங்க. சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தியாவா? ஆமா சத்தியமா மனசார பாராட்டுறேன். என்னங்க ஒருத்தருக்கு ஒருத்தியா? இப்ப கிடையாது. சில வருடங்களுக்கு முன்னாடி உண்மை சம்பவம். மன்னார்குடியில் நடந்த சம்பவம். நல்ல காலேஜில் ஹாஸ்டல்ல நல்லா போற பிள்ளை பொம்பளை பிள்ளைகள என்ன பண்ணிருக்க ஹாஸ்டல்ல இருக்க வழி இப்போ அமனக்குண்டி படம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நம்ம என்னை மாதிரி இளவட்ட பையன் காலையில் 5 மணிக்கு பால் பாயிட்டு கொண்டு போய் கதவை தட்டிருக்கான். கதவை தட்டினவனை உள்ள இழுத்து போட்டு காலையில பாலை ஊற்றி சங்கு ஊற்றிட்டாளுங்க விட்டு முண்டைய வெறித்தனத்தை. உங்க இதுல போட்டு நான் போட்டு உழப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தியா. இங்க பாருங்க. ஆம்பளை என்ன வேணாலும் செய்வோம். பொம்பளை நாங்களும் என்ன வேணாலும் செய்வோம். நான் சைக்கிள் ஓட்டுவேன். நானும் சைக்கிள் ஓட்டுவேன். நான் பஸ் ஓட்டுவேன். நாங்களும் பஸ் ஓட்டுவோம். நான் ஆட்டோ ஓட்டுவேன். நான் ஆட்டோ ஓட்டுவோம். நான் ரயில் ஓட்டுவேன். நாங்கள் ரயில் ஓட்டுவோம். நான் உன்னை ஓட்டுவேன். என்ன சொன்னீங்க? நான் உன்னை என்ன இந்த தண்ணியை மட்டும் தானே நீ ஓட்ட முடியும்? நான் உன் குடும்பத்தையே ஓட்டுவேன். பக்கத்து வீட்டுக்காரையும் வச்சு ஓட்டுவேன். சவாசரா என்னங்க நீ உனக்கு செய்கலி உண்டு சேதாரம் கிடையாது. தேங்க்யூ சோ மச். நீ லைலாண்ட் லாரி ஒன்று எம்புட்டி ஏத்துறான்னு வர போற. சரி வாங்க போய் முடிக்கிறேன் மொத்தம் டப்படி முடிக்க. ஹலோ அன்பு சார்ந்த நாடக கலைக்குழுவுடைய பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கக்கூடிய நம்ம ஊர் பொதுமக்களே, நம்முடைய உறவினர்களே, அக்கம் பக்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களை அத்தனை பேருக்கும் மறைந்த மாமேதை இந்த கலை இலக்கியத்தை இந்த ஊருக்கு கொண்டு வந்த என்னுடைய தகப்பனார் கோவிந்தசாமி சேர்வை அவருடைய நினைவாக சில கருத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். 1986 மறைந்த மாமேதை ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும், ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினரும், ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும், ராமநாதபுரம் நகர்மன்றத்துடைய தலைவராக இருந்த சத்தியத்தின் காவலன் சத்தியேந்திரன், லட்சங்களை இழந்தாலும் லட்சியங்களை இழக்காத மாவீரர் அண்ணன் சத்தியேந்திரன் குடும்பத்தின் சார்பில் பெருங்குளூர் கிராமத்திலே 86 எனது அருமைக்குரிய எனது தாத்தா நாகசுந்தரம் செல்வமினா பெற்றெடுத்த கருணா விஸ்வநாதன் அவர்கள் நாடக அரங்கேற்ற
அரங்கேற்று விழா மாமன்னர் மருதுபாண்டியர் சார்பிலே இதே அந்த திடலில் நடைபெற்றது. அது மருதுபாண்டியர் திடல். இன்னும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், 38 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்றைக்கு மாமாவுக்கு வயதாகிவிட்டது. ஒரு 2 ஆண்டு காலமாக நாடகத்துக்கு போவதில்லை. அவருடைய நாடகம் இந்த பெருங்குளூரிலே மீண்டும் மீண்டும் தொடர என் அருமைக்குரிய சகோதரர் சத்திய அரிச்சந்திரனாக அரங்கேற்ற எனது அருமை சகோதரர் ஆர்வி சகோதரர் அருமை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி என்ற GK மூர்த்தி அரிச்சந்திரனாக இன்னைக்கு மேடையேற இருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக எனது மாமா விஸ்வநாத் அவர்கள் தலைமையேற்று இந்த நாடக கலைக்குழுவையும் பாராட்டி கோவிந்தசாமி சேர்வை சார்பிலும் சுந்தரராஜன் சேர்வை சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எனது மாமா அவர்களுக்கும் அரிச்சந்திரா நடிக்கக்கூடிய எனது ஆர்வி சகோதரர் என் அருமை அண்ணன் சித்தி மகன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த நாடகம் மென்மேலும் வளர எங்கள் குடும்பத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். எனது மாமா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறேன். நான் நாடக நடிகன் ஆவதற்கு முழு காரணமாக இருந்தவர் எனது சகோதரி பூரணவள்ளியினுடைய கணவனும் எனது அத்தானுமான கோவிந்தசாமி அவர்கள்தான் என்னை ஒரு பெரிய நாடக நடிகனாக உருவாக்கினார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை பொன்னாடை போர்த்தி இருக்கிறார் என்பதற்காக நான் சொல்லவில்லை, இது உண்மை நிலம். நான் இன்றைக்கு கலை முதுமணி பட்டம் வாங்கி மாதம் 3000 ரூபாய் எனக்கு நாடக சங்கத்தின் சார்பில் நலிந்த உதவித்தொகை வழங்குகிறார்கள். அதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய அத்தான் என்பதை மறுப்பதற்கில்லை. அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்து, எனக்கு பொன்னாடை போர்த்திய எனது மருமகன் நான் தூக்கி வளர்த்த முத்துகிருஷ்ணனுக்கு நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா காவல்துறை ஆய்வாளர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டு மைக்க பிடிக்காங்க. நாடக கலைக்குழு அனைத்து கலைக்குழு சார்பில் கோவிந்தசாமி சுந்தரராசன் நாடக கலைக்குழுவிலே என்னுடைய தகப்பனார். நாடகம் என்றால் இந்த ஊருக்கே அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய தகப்பனார் கோவிந்தசாமி சேர்வை. மதுரை சங்கத்திலே என்னுடைய அப்பாவை கேட்டால் எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு மஞ்சங்குளத்தில் எங்கள் அத்தா மாணிக்க நாடக அமைப்பாளர் இருந்தார். அதை உருவாக்கி கொடுத்தவர் எங்கள் அப்பா. இந்த பெருங்குளூரில் பாலசாமி ஐயா அவர் தான் நாடகத்தை கற்றுக் கொடுத்தாரு. சில பேருக்கு தெரியுமா தெரியாதோ, நான் சின்ன வயசுல எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். எனது மாமாவுடைய கலைக்குழு அடுத்து என் அண்ணன் அந்த கலைக்குழுவை வருகிறார். அவருடைய மென்மேலும் வளரணும் என்னுடைய வாழ்த்துக்களின் குடும்பத்து சார்பிலும் கோவிந்தசாமி சுந்தரராஜ் சார்பிலும் வாழ்த்துக்கள். இந்த 500 ரூபாயை இந்த கலைக்குழுக்கு குடும்பத்து சார்பிலே கொடுக்கிறேன். கலைக்குழுவுக்கு அன்பளிப்புகளை கௌரவப்படுத்திய அன்பு அன்னார் அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் மனமிழந்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். தரணி ஓ தரணி ஆமா 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 ஆமா. கருமேக கூந்தலுக்கும் கருமேக கூந்தலுக்கும் கால் கொலுசி சத்தத்துக்கும் கால் கொலுசு சத்தத்துக்கும் அடிவடிவான வடிவடை அடிவடிவா
அடிவோமா குயில் சத்தத்துக்கும் சொக்கநாதா நம்ம ஒளிவா போ சொக்கநாதா நீ ஓடிவாடி சொக்கநாதா ஒடே ஒடே ஒட்டு 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 சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு வந்திருக்கு சபையோருக்கு வணக்கம் நான் உரைக்கு வண்ணத்தமிழ் நாடகத்தை ஆரம்பிக்கிறேன் சொல்லி நாடகத்தை ஆரம்பிக்கிறேன் பேசாம இருக்கா என்னதான் செய்வீங்கன்னு பார்த்தா காலு ரொம்ப கருப்பு பார்த்தா ஆளு ரொம்ப சிறுசு என்னப்பா அன்னைக்கு நைவா சொல்லி கொடுத்தேன் இப்படியா வேகம் அப்படி நைவா ரொம்ப நைவா ஆட்டுறையில பார்த்தா ஆளு ரொம்ப சிறுசு பரம்ப சைனா எந்த ஊரு பக்க வந்த சிங்கப்பூரு தேயமைனா 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 தேயாலோ சக்தா பச்சை பாதி பவள பாதி மகளைக்கோ ஆயாலோ சக்தா ரெண்டு நல்லா குலுக்கு இன்னும் கொஞ்சம் வேகமா நான் தெரியாம நீ அதுல ஃபுட்பால் பந்து நினைச்சேன் இல்லாதனால என்ன ஆட்டாட்டு மட்டன் படத்துல மும்தாஜ் வச்சுக்கிட்டியாமா வஞ்சகம் பண்ற மல்ல 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 தேயமைனா 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 தேயாலோ ஆபே டா ஒட்டே நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க இன்னும் எவ்வளவு ஆடலாம் எவ்வளவு பாடலாம் காலம் வந்து செயல்படணும் அதனால வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் சுனிதா இருக்குது ஒண்ணு ஓண்ட கொடுத்து நான் என்ன செய்யறது சுனிதா தேவி உங்க பேரா உங்க பேரு குடுப்பாண்டி கேட்டோன்னே கொடுத்துருவேன் இல்லங்க நான் பேரை மாத்திட்டேன் என் பேரு காட்டு ரோஜா என் பேரு குத்து ராசா அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடணும் நான் உன்னை காட்டுன்றேன் என்னை குத்துன்னு கூப்பிடுறேன் எங்க கூப்பிடுங்க காட்டு குத்து காட்டு குத்து ஊருக்குள்ள கூட செருப்படிதான் விழுகும்
நாகரிகமான பேரா இருக்கணும். என் உண்மையான பேரு தர்ணிஸ்ரீங்க. உங்க பேர் தர்ணிஸ்ரீ? ஆமாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமாரா? அப்புறம் குழல காணாமீங்க. உள்ள வச்சிருக்கீங்க, அப்புறமா தர ஊதிக்க. இல்ல வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா சிறுசா இருக்கு நினைக்காதீங்க. நீங்க மட்டும் வாயில வச்சு ஊதுனீங்கன்னா வாய் படக்கு நாதஸ்வரம் ஆயிடும். வாய்ப்பே இல்ல ராஜா அதுக்கு மட்டும். கள்ளி நடிப்பா இவன் நாதஸ்வரத்தை ஃபுல்லாங்கெல்லாம் மாத்தி வருவா. அதனால உங்களை எப்படி லவ் பண்ண போறேன் தெரியுமா? எப்படிங்க? இந்த நாடகம் யாரு எப்படி வச்சு யாருக்கா வச்சிருக்காங்க? நம்முடைய செவாலியர் சிவாஜி கணேசன் அவருக்காக. அப்ப அவரோட நினைவாக இது பண்ணணும்ல. என் கண்ணு, என் மூக்கு, என் பள்ளி அடி ராசாப்பி அடி என்னடி ராக்கம்மா வல்லாக்கு நெல்லிப்பு ஒன்று புள்ளுகுதடி சிறிக நாடி மூக்குத்தி மாடுக்கு சிவப்பு பச்சான மயக்குதடி அடி என்னடி ராக்கே அடி என்னடி ராக்கம்மா வல்லாக்கு நெல்லிப்பு ஒன்று புள்ளுகுதலை சிறிக நாடி மூக்குத்தி மாடுக்கு சிவப்பு பச்சான மயக்குதடி. குத்த இவ கத்த கொத்தோடு முத்து சரமோ என்னடி ராக்கம்மா வல்லாக்கு நடிப்பு சென்னெஞ்சி குழுங்குதடி கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சவப்பு மச்சான இருக்குதடி. தெய்வான சக்கலத்தி வள்ளி கொரத்தி நம்ம கதையில இருக்குதடி கண்ணே. அது தினசரி நடக்குதடி. தப்பாம நான் உன்னை சிறை எடுப்பேன் ரெண்டு கையோட இருக்கட்டுமே. என் கண்ணு, என் மூக்கு, என் மல்லு ஆனா ரசாத்தி கல்யாண வைபோகமே. வந்துருச்சா? அங்க பின்னாடி போய் இடம் கிடக்கு. எனக்கு வந்துருச்சு. காதல் வந்துருச்சுங்க. எங்க அப்பா தான் வீட்ல கிடக்க போ. என்னோட காதல் எப்படி தெரியும்? பட 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 நான் துடிச்சு விட்டு ஹலோ. நல்லா இருக்கு. ஓடி ஓடி மாமாட்ட ஓடி. அது எப்படி தெரியுமா எனக்கு? ஹலோ. சிறந்த முறையில் ஒலி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் பிரியா ஆடியோஸ் பெருங்களூர். பிரியா 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 இந்த நாடகத்தில் சிறந்த முறையில் ஒலி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் பிரியா ஆடியோஸ் பெருங்களூர். ஹலோ. இன்னைக்கு நாடகத்துக்கு பிரியா எப்படி மைக் இருக்காரு? இன்னைக்கு நாடகத்துக்கு பிரியா காசு இல்லையில? இல்ல, அவர் நான் தான் வச்சிருக்கேன் தெரியுமா? அதுல ஹலோ வைங்க. சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது நாத்து. சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டி அது படிக்குது பருவத்து பாட்டு. ஒரு நீசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதான் நந்தமா மாமனே. சிலு சிலு சிலுவென காத்து அது வர வர உருகுது நாத்து. புது புது வரிகளை போட்டி அது படிக்குது பருவத்து பாட்டு.
என்ன நீ காதல் பண்ணு